ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். சில புத்தகங்களில் எழுதியிருக்கிற எழுத்துக்களை சத்தமாக படிக்கக்கூடாது. சில புத்தகங்களில் இருக்கக்கூடிய வாசகங்களை படித்தோன்னா துர்மரணங்கள் அடைஞ்ச கெட்ட ஆவிகளை எழுப்புற மாதிரியும் நம்மளுடைய மரணத்தை நாமளே தீர்மானிக்கிற மாதிரியும் முடிஞ்சிருமா. இப்படிப்பட்ட மர்ம புத்தகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் அதாங்க பில்லி சுனியத்து மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒருவேளை நம்பிக்கை இருந்ததுன்னா ஏன் அதெல்லாம் நம்புறீங்க, எதை வச்சு நம்புறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க பார்க்க போறது டாமி நோஸ் ஹெல். இந்த புத்தகத்தை 1919 ஒரு பையன், அந்த பையன் பேர் டாமினோ, அவன் தான் எழுதியிருக்கான். அதனால தான் இந்த புத்தகத்துக்கு பேர் டாமினோஸ் ஹெல் அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தில் அவன் ஒரு போயம் எழுதியிருப்பான். அந்த பையனுடைய ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதனால வருத்தப்பட்டு அவன் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே கண்ணீர் சிந்தி எழுதியிருப்பான். இப்படி அவன் பயங்கரமான கஷ்டத்துலையும் வருத்தத்திலையும் எழுதினதுனால அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே சபிக்கப்பட்டதாக மாறி இருக்கு. இந்த புத்தகத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போயம் இருக்கு. இந்த போயமை நீங்க மைண்ட்ல தான் ரீட் பண்ணணும். தப்பி தவறி கூட வாயால சத்தமா ரீட் பண்ணிடக்கூடாது. அப்படி ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க. உங்களுக்கு இந்த போயமை ரீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதுதான் அந்த போயம். உங்களுக்கு வேணா கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நீங்களே பாஸ் பண்ணி இதை பாருங்க. ஆனா சத்தமா ரீட் பண்ணிடாதீங்க. எதுக்குங்க நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. இந்த போயமை மைண்ட்ல கூட ரீட் பண்ண வேண்டாம். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக்கு போயிடலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது காஸ்லி காஸ்பல். காஸ்பல் அப்படின்னா ஜீசஸுடைய நல்ல போதனைகளெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட நற்செய்திகளை தான் காஸ்பல்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு கொடூரமான காஸ்பலும் இருக்குது. அந்த புத்தகத்தோட பேர் காஸ்பல் ஆஃப் சாத்தான். இந்த புத்தகம் 1520 ஹொனோரியஸ் ஆஃப் தெபேஸ் அப்படிங்கிற ஒரு மனிதரால் எழுதப்பட்டுச்சு. இந்த புத்தகத்துடைய சாபம் என்னன்னா, புதுசாக வர போப்பாண்டவர்கள் சாத்தானால பாதிக்கப்படுவாங்க. இந்த புத்தகத்தில் பில்லி சூனியம் அதாங்க பிளாக் மேஜிக் எப்படி பண்ணணும், இறந்தவர்களுடைய ஆவியை எப்படி எழுப்பணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்கான். மற்ற புத்தகங்களெல்லாம் அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை, அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணாதான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய பக்கத்தை நம்ம திறந்தாலே நம்மளுடைய ஆவி இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெவில் கிட்ட சைன் இன் பண்ணுற மாதிரி அர்த்தமாங்க. இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை ரீட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கியூரியாசிட்டி இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை எந்த பிரச்சனையும் வராமல் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதனுடைய ஒரிஜினல் புத்தகத்தை நம்ம ரீட் பண்ணக்கூடாது. இதை ஜெராக்ஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதாங்க ஃபோட்டோ காப்பி எடுத்திருப்பாங்க தெரியுமா. இந்த புத்தகத்தினுடைய காப்பீஸை நம்ம ரீட் பண்ணலாம். இதனால் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வராதான். இந்த புத்தகத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால வாட்டிகன்ஸுடைய ஆர்ச்சைவ்ஸில் இந்த புத்தகத்தை இப்போவும் பூட்டி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெமானிக் டிக்ஷனரி, அதாவது பேய் டிக்ஷனரின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தோட பேர் த லெசர் கீ ஆஃப் சாலமோன். நீங்கள் ரொம்பவும் பயங்கரமான ஹாலிவுட் மூவிஸ், அதாங்க ஹாரர் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. த நுன், ஹெரிடிட்ரி, இந்த மாதிரி புத்தகத்தில் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில புத்தகங்களில் இருக்கக்கூடிய பேய்களை தழுவி தான் இந்த புத்தகத்தை எடுத்திருப்பாங்க. பிளாக் மேஜிக்கை பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்பவே அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. இதில் ரெட் கலரில் ஒரு டிராகன் வரும். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிராகனாக கருதப்படுது. இந்த புத்தகத்தை 5 வெவ்வேறு விதமான ஸ்டைலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டில் அடங்கிய புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. நூற்றுக்கணக்கான வருஷம் பழமையான இந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் புக்கு 17th செஞ்சுரியில தான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை எழுதினது யாரு அப்படிங்கிறது யாருக்குமே கரெக்டாக தெரியல. இந்த புத்தகத்தில் 72 விதமான பேய்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் கிங் பெய்மன் அப்படிங்கிற ஒரு பேயை ஹெரிடிட்ரி அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வாலக் அப்படிங்கிற பேயை த நுன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியில் காட்டியிருப்பாங்க. இந்த 72 பேய்களும் ரொம்ப ரொம்ப கொடூரமான சபிக்கப்பட்ட பேய்கள். இந்த பேய்களை கொஞ்சம் சான்ஸ் இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள வர வைக்கிறதுக்கு முடியுமா? 14th செஞ்சுரியில சாதாரணமாக பிரெஞ்சு சேர்ந்த ஒரு மாங்க் ஒருத்தர் இந்த புக்கை எடுத்துட்டு ரீட் பண்ணியிருக்கிறாரு. இதனுடைய டெக்ஸ்ட்டை அவர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் இதில் இருக்கக்கூடிய இந்த 72 பேய்களும் ஒவ்வொரு விதமாக வந்து இவரை பயங்காட்டியிருக்கு. இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் சாதாரணமாக வாசித்தாலும் இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் தன்னாலேயே திருப்பப்பட்டு எந்த இடத்துல கர்ஸ்ட் டெக்ஸ்ட், அதாவது சபிக்கப்பட்ட எழுத்துக்கள் எழுதியிருக்குமோ அந்த இடத்துல நிற்குமா, அதை நம்ம ரீட் பண்ண வைக்குமா. அதே மாதிரி அதை ரீட் பண்ணும்போது நமக்கு நிறையா, அதாவது இந்த 72 பேய்களும் நம்மளுடைய கண்ணுக்கு வந்துட்டு போகுமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது புக் ஆஃப் சொய்கா. இந்த புக்கை த புக் தட் கில்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர் சொல்லியும் அழைப்பாங்க. அதாவது இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவங்க இறந்து போயிடுவாங்களாம்.
இந்த புக்கை 16th செஞ்சுரியில் எழுதியிருக்காங்க. இது ஒரு லாட்டின் புக்காங்க. இந்த புக்கு தொலைஞ்சு போயிட்டு ரொம்ப நாளாக இந்த புக்கு எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய மேனுஸ்கிரிப்ட், அதாவது கையாலேயே எழுதப்பட்ட டெக்ஸ்ட் நிரம்பிய இந்த புத்தகத்தை 1990 பிரிட்டிஷ் லைப்ரரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கையாலேயே எழுதப்பட்ட டெக்ஸ்ட்டுக்கு சொந்தக்காரரான ஃபேமஸான ஸ்காலர் ஜான் டி அவர்கள் தான். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஒவ்வொன்றத்தையும் இவர் கையாலேயே எழுதினால் கூட இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவரால் புரிஞ்சுக்க முடியல. இதனால இவர் ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டுருக்காரு. இந்த ஏஞ்சல் இதை இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஏஞ்சல் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சீக்ரெட்டாகவே வச்சுட்டு போயிருக்கு. ஆனால் இந்த ஏஞ்சல் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கு. இந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 2.5 வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஜான்டி அவர்களும் 2.5 வருஷத்தில் இறந்தும் போயிருக்கிறாரு. ஜான்டி மட்டும் இல்லை, அவரை மாதிரி நிறைய பேர் 2.5 வருஷத்தில் இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சி இதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சி வந்தவங்க எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நெக்ரோனாமிக்கன் அப்படிங்கிற புத்தகம் தான். இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, இறந்தவர்களின் புத்தகம். அதாங்க டெட் புக். இந்த புத்தகத்தில் இறந்து போனவங்களுடைய ஆவியை எப்படி எழுப்பணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. இது ஒரு ஃபிக்ஷனல் புக் தான். இந்த புக்குடைய ரைட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி லவ்கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்டை பற்றின, அதாவது இறப்பை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரியாலிட்டியை இழந்து இந்த புத்தகத்தை மட்டுமே திங்க் பண்ணுற மாதிரி மாறிடுமாங்க. நிறைய ஸ்டோரிஸ் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரிஸையுமே எழுதினது மேட் அரப் அப்துல் அல் ஹசாட் அப்படிங்கிறவர் தான். மனுஷங்களுடைய சதைகளாலேயே இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. டிராகனை பற்றின ரிச்சுவல்ஸ் தான் அது எல்லாமே. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த பிக் டெட் புக். இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுமே, அதாவது மர்மங்கள் நிறைந்த எல்லா விஷயங்களுமே அடங்கிய ஒரு புத்தகம் தான் இந்த கோடெக்ஸ் கிகாஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். இதுக்கு டெவில்ஸ் பைபிள் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இது 3 அடி 125 பவுண்ட் எடையுடையதாக இருக்குது. இப்போ ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் லைப்ரரியில் தான் இது இருக்குது. இந்த புத்தகத்தை 13th செஞ்சுரியில் ஹெர்மன் ஹெர்மிட்டஸ் அப்படிங்கிற ஒரு மாங்க் தான் எழுதியிருக்காரு. இவர் இப்போ இருக்கக்கூடிய செக் ரிப்பப்ளிக்கில் வாழ்ந்துட்டு இருந்தவர். இவர் பேருக்கு தான் துறவி, ஆனால் ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சிருக்காரு. அதனால மூத்த துறவி ஒருத்தர் இவருக்கு கொடுத்த தண்டனையினால இவரை உயிரோட வச்சு ஒரு சுவர் எழுப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதுனால இவருக்கு ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மர்மங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை நீ உருவாக்கணும், அதுவும் ஒரே நைட்டில் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இதை கண்டிப்பாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம், இதை கண்டிப்பாக இவரால் உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இவர் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு சாத்தானுடைய உதவியை கேட்குறாரு. சாத்தானுடைய உதவியோட இப்படி ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறாங்க. இதில் பில்லி சூனியம் மர்மங்கள் அடங்கிய பல விஷயங்களும் இருந்திருக்கு. ஆனால் இந்த புத்தகத்தை நான் உனக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணா நீ உன்னுடைய உடம்புல என்ன தங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தான் கேட்டுக்கொண்டதுனால அந்த துறவியும் அந்த சாத்தானை அவருடைய உடம்புக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆர்மி பிடிக்குமா, ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு டேனியல் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நானும் ஆர்மியில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணுன்னு வரும்போது ஆசையை குழி தோண்டி புதைச்சிட்டேன். நான் அங்கே போய் செத்துட்டா ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? உயிர் தியாகம் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் முகுந்த் வரதராஜன் இல்லை, முட்டு சந்தில் இருக்கிற சாதாரண டேனியல், அவ்வளோதான். ஏண்டா மிடில் கிளாஸில் பிறந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவில் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.